நம்ம புதினா சட்னி பண்ணலாம். கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு பச்சை மிளகாய், உளுத்தப்பருப்பு போட்டு கொஞ்சம் நல்லா சிகப்பாக வதக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி செவந்து வரும்போது தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு பாருங்கள், இப்படி நல்லா புதினா கழுவி எடுத்து வச்சுருக்கலாம். இப்போ போட்டு வதக்கலாம். பாருங்கள், இப்போது இவ்வளோ புளி சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வாங்க நம்ம அரைச்சி எடுத்து வரலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நைஸாக ருப்பி இருக்கிறோம் புதினா சட்னி. வாங்க தாளிச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா கடுகு பொரிஞ்சிட்டு மேலே நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம புதினா சட்னியை சேர்த்துக்கலாம். அதில் இந்த மாதிரி தாளித்து விட்டு கொஞ்சம் சூடுபடுத்திக்கினாக்கா நம்மளுக்கு காலையில் செஞ்சால் கூட நைட்டு மட்டும் நம்மளுக்கு